மேசராசி ஜனவரி 1 முதல் இது உங்களுக்கு நடந்தே தீருங்க. அது என்ன, எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுனால நன்மையா, தீமையா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல உங்களுக்கு விரிவா, தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. 2025 அப்ப பொழுது நமக்கு மேசராசிக்கு உரிய ஆண்டாகவே இது இருக்குதுங்க. ந அனைவருக்குமே மேசராசிக்கு உரிய ஆண்டாக இருக்குதுன்னா, மேசராசிக்குரிய எண் 9. அப்போ மேசராசி தலையான ராசி. ராசிக்கு ஒரு நல்ல செய்தியோட உங்கள் புத்தாண்டுக்குள்ள நான் பதிவு செய்ய விரும்புகிறேங்க. உழைப்பினுடைய சிகரத்தை தொட்டது மேசராசி நேயர்களே. இந்த 2025 ஆண்டில் உங்களுடைய நியூமராலஜிஸ் படி உங்களுடைய கூட்டு எண் 9. அப்போ உங்கள் ராசிக்கே 9ல் இருக்கிறாரு. அப்போது உங்களுடைய ராசிக்கு 9 உங்களுடைய எண்ணும் 9. உங்கள் கோள் நவகிரகங்கள் செவ்வாய் அதிபதி. அப்போது உங்களுடைய ராசிநாதன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதே செய்யக்கூடியவை தான். நிச்சயமாக உங்கள் ராசிக்கு 2ல் குரு இருக்காரு. உங்கள் ராசிக்கு 2ல் ரிஷபத்தில் இருக்காரு. நல்ல சாரத்தில் இருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்கிற இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசியிலே இருந்திருந்தார். ஆனால் இப்போது உங்கள் ராசிக்கு 2ல் வரும்போது நிச்சயமாக 2ஆம் இடத்திற்குரிய பாவகத்தன்மையை உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டு 2025 உங்களுக்கு கண்டிப்பாக 30/3/2025 வரையுமே எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. அது என்ன, ராகு திசையில் சந்திர புத்தி, சந்திர திசை, ராகு புத்தி, சூரிய திசையில் சுக்கிர புத்தி, புதன் திசையில் குரு புத்தி, குரு திசையில் புதன் புத்தி, இதெல்லாம் நெகட்டிவானது. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி யாருக்குமே ஒத்துழைக்காது. 30/3/2025 வரை நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை நற்பலனை அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி வரக்கூடிய சனி பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சி வரைக்குமே நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. என்ன ஆரம்ப வருஷ பிறப்பு 1 2025 என்ன உங்களுக்கு உங்கள் நம்பர் ஆச்சே, எதை ஆரம்பிக்கலாம், எந்த தொழில். அப்போது உங்களுக்கு தொழில் பொறியியல் சம்மந்தப்பட்ட தொழில், நர்ஸு சம்மந்தப்பட்ட தொழில், மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், துப்புரவு சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், நீர் சம்மந்தப்பட்ட தொழில். நீர் உங்களுக்கு நெருப்பும் நீரும் ஒன்று தானே. நீருக்கு இன்னொரு பேர் புனல் தானே. புனலும் கனலும் சேர்ந்தது தானே. அப்போ உங்கள் ராசி சல ராசி, வெளிநாட்டுக்குரியது. எங்கேயாவது போய் செயினை கட்டி போட்டாலும் நிற்க மாட்டேங்கிறாங்க. அது மேச ராசிக்காரவங்கன்னு. 9ல் தனுசில் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா வெளிநாட்டுக்குத்தான், உள்நாட்டில் இருக்க முடியாது. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடம். அப்போ வெளிதான். அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு மேற்கொண்ட தொழிலை கண்டிப்பாக செய்யுங்க. நான் முதல் ராசிக்கே சொல்கிறேங்க, தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அதனால் உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்டுக்குள்ளே என்ன வருது, உங்களுக்கு வரையறுன்னு என்ன தெரியுமோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சு வந்தால் உங்கள் திசா புத்தி, குரு திசை, சந்திர புத்தி, மேசராசிக்கு இப்போ என்ன நடக்கணும், குரு திசையில் சந்திர திசையில் குரு புத்தி, செவ்வாய் திசையில் குரு புத்தி, செவ்வாய் திசையில் சூரிய புத்தி சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கும். மேசராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டுங்க. கேட்டுக்கோங்க. 14/4/2025 சித்திரை மாதம் வரைக்கும் நீங்கள் ஜாலியாக இருங்க, சிறப்பாக பண்ணுங்கள். ஏன் ஒரு ஜாதகத்தில், ஒரு ஜோதிடத்தில், ஒரு எந்த கிரக பயிற்சியும் ஆனாலும் ஒரு 3 மாதத்திற்கு ஒன்றுமே செய்கிறதில்ல. அந்த 3 மாதத்திற்கு அடுத்து தான் அதனுடைய குணத்தை காட்டும். 3 மாதத்திற்கு அடுத்து தான் நன்மை தீமையை எடுத்து உரைக்கும். அந்த 3 மாதத்தில் உங்களுக்கு உங்கள் திசா புத்தி என்ன நடக்குது என்பதை பரிசீலித்து நீங்கள் முயற்சி செஞ்சால் மேசராசி நேயர்களுக்கு குடும்ப பிரச்சனை தீர்வு
இதெல்லாம் தீர்வுக்கு வரும். குழந்தை பாக்கியம் தீர்வுக்கு வரும். நண்பர்களுடைய இடத்துல தீர்வுக்கு வரும். வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கமர்ஷியலாக இருப்பீங்க. வெளிநாடு போவீங்க. உங்களுக்கு தொழிலை தவிர அடுத்த குடும்ப பிரச்சனைகள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் எல்லாம் இப்போ கூட இருக்குது. எவ்வளவு நட்டமாக வரக்கூடிய நேரம் மேசராசிக்கு. ஏன்னா உங்கள் மேசராசிக்கு உங்களுடைய 3ஆம் பார்வை பார்க்குறாரு. 3ஆம் பார்வை பார்க்குறாரு. மே மாதம் மேசராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மே மாதத்துக்கு அடுத்து மே குரு பெயர்ச்சி. உங்கள் குரு ராசிக்கு 2மே இருக்கிறவர் 3க்கு போயிடுவார். அந்த 3ஐயுமே மோசமாக முடியாது, முடிச்சு விட முடியாது. அது மட்டும் இல்லை, அவர் மே மாதம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு 7.5 சனி வரை வருது. 7.5 சனி வரை வராரு. அப்போ 7.5 சனி போது. இதுக்கு எல்லாமே அடக்கமாக வைத்துக்கொண்டு மிக சிறப்பாக என்ன செய்யணும் மேசராசிக்காரவங்க இந்த 3 அதாவது 14 அதை நான் சொல்ல மாட்டேன். அதை உங்களுக்கு நான் பதிவு செய்யலை. 14/4/2025 தமிழ் சித்திரை வருஷம் ஜெகஜோதியாக இருப்பீங்க. அதுக்குள்ளாக எல்லாத்தையுமே நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க. பேச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் சிக்கல் பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு மேசராசி உங்கள் மேஷத்துக்கும் விருட்சத்துக்கும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். விருச்சிகத்துக்கும் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் தனுசுக்கும் மீனத்துக்கும் மிக சுப பலனை கொடுக்கக்கூடிய நேரம் இது. 2025 எனவே 2025 கரெக்டாக 14. ஏன்னா 3 மாதம், அதுலேயும் 1 மாதம்தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ராஜகிரகம் ஒரு பயிற்சி வரும்போது 3 மாதத்துக்கு அடுத்து தான் ஆக்டிவ் ஆகும். அதுக்கு அடுத்து தான் ஆக்டிவ் ஆகும். அதனால் அதுக்குள்ளாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்வது மிகவும் நன்று. அப்போ மேசராசி நேயர்களை இந்த ஆண்டு ஒரு மகத்தான ஆண்டாக இருக்கும். எதை பொறுத்து? வயதை பொறுத்து. ஏன்னா 7:30 வருது. 15 வயசுக்காரன் ஹாஸ்பிட்டலில் வயசுக்காரனுக்கு மொபைலில் கொடுக்காதீங்க. 15 வயசுக்காரனுக்கு படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. அது ரொம்ப முக்கியம். 25 வயசுக்காரனுக்கு கல்யாணத்துக்கு பாருங்கள். 32 வயசுக்காரனுக்கு திருமணமாகாத இருக்கிறவனுக்கு விரயச்சனி சுப விரயமாக ஆக்கிக்கோங்க. மேசராசி நேயர்களுக்கு சுப விரயமாக ஆக்கிக்கோங்க. வீடு கட்ட குறையாக இருக்குதா? வீட்டை கட்டுங்க. கல்யாணத்தை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாமே நடக்கும். வயது முக்கியம். ஒவ்வொரு ராசிக்கும் வயது முக்கியம். அடுத்தடுத்து பொங்கு சனி 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பொங்கு சனி. பயப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு சனீஸ்வரரை கும்பிடுங்க. திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. குச்சனூர் போங்க. நிறைய சோழவந்தான் படித்தில் கும்பிடுங்க. அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு எந்த கோவில் உங்களுக்கு இருக்கோ அதை போய் கும்பிடுங்க. திருத்தலம் இருக்குது. சனி சம்மந்தப்பட்ட தலம் இருக்குங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நன்றாக இருக்கும். அடுத்தடுத்து மேசராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு. ஏன்னா முதல் திசையே கேது திசை. முதல் 27 நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய கேது திசை முதல் திசை. அப்போ அஸ்வினிங்கிறது முதல் நம்ம முன்னோர்கள் கரெக்டாக வழிகாட்டி இருக்காங்க. அதனால் முதல்ல அஸ்வினியில் பிறக்கிறவங்களுக்கு பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க. 2வது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. பிள்ளையார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. அப்புறம் உங்களுக்கு இஷ்டமான தெய்வ வழிபாடு. கண்டிப்பாக அஸ்வின் மேச ராசிக்காரவங்களுக்கு எப்படியாவது ஒரு கணபதி ஹோமத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா வருஷ பிறப்பு வருது. அஸ்வினி பரணி கார்த்திகை 3 நட்சத்திரங்கள். ஒரு கணபதி ஹோமத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டால் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக அமையும். தடை இருக்காது, பிரச்சனை இருக்காது, தங்கு தடை இருக்காது, எந்த விதமான கெடுதி இருக்காது. எதிரி பயம் விலகும். நீண்ட நாள் எடுத்து கொடுத்த பணம் வருங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பண பிரச்சனையும் இப்போ சேரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்லது வரும்போது அதற்கு நல்லது தான் நடக்கும். கெட்டது வரும்போது கெட்டது தான் வரணும். ஆனால் 14
4/2025 சித்திரை வருஷம் பிறப்பு வரையும் ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது முருகன் வழிபாடுல வல்லக்கோட்டை முருகனை மிக சிறப்பாக வழிபாடு பண்ணிக்கோங்க. 6 வருஷம் போகலாம அமெரிக்காவுக்கு உடனே அவர் அமெரிக்கா போயிட்டாரு. குரு ரொம்ப உங்களை அங்கே போய் பாரு, நான் மனுஷன், நான் நரகன், நான் பித்தன், நான் பேயன், எம்பெருமானை போய் பாரு, அந்த வல்ல முருகனை மனசில் வைத்து கொள்ளுங்க. சிறுவாறு உங்களுடைய தெரியும் எல்லாருக்கும் சிறுவாபுரி போகிறாங்க. முருகனுடைய பதிகத்தில் சண்முக கவசத்தை தயவு செய்து படிங்க. கல்யாணம் ஆகாதவங்க சஷ்டியை படிங்க. கல்யாணம் ஆனவங்க சண்முக கவசத்தை படிங்க. தொழில் பண்ணுறவங்க, பிரச்சனை உள்ளவங்க, எதிரிகளை வீழ்த்தக்கூடியன்னு சத்குரு சம்ஹார படிங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்பர், உங்களுக்கு பிடிச்ச யோக நம்பர், உங்களுக்கு 3 மேச ராசிக்கு யோக நம்பர் 3. மேச ராசிக்காரவங்க நட்பா நல்ல நண்பர் 37. மேச ராசிக்கு உரிய அற்புதமான நம்பர் இது. உங்களுக்கு 30 உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ராசிக்கு 9 எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு மெரூன் கலரை எடுத்து விரும்பி கட்டிக்கோங்க. உங்களுக்கு இஷ்டமான கலர் மெரூன் கலர். சிவப்பு கலர் வண்டி வாங்குறீங்க, மெரூன் கலர் வாகனம் வாங்குறீங்க, மெரூன் கலரு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு மாதிரி நம்பரில் ஆரம்பிக்கிறீங்கன்னா 38 9 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.